ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்வாப்ரஸ் 16 லிட்டர் 16 லிட்டரு ஆர்ஓவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எக்வாப்ரஸ் 16 லிட்டர் 16 லிட்டரு ஆர்ஓவை பற்றி நம்ம பார்க்கலாம். எப்படி ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் இருக்கிற ஸ்டிக்கரு. இது பார்த்தீங்கன்னா யூவிஇஎஃப் அதாவது ஸ்டிக்கர் எல்லாமே ஆர்ஓ யூவி யூஎஃப் டிடிஎஸ் டோட்டல் டிசால்வ்டு வாட்டரு, ஆர்ஓவில் இருக்கிற காப்பர் ஃபில்ட்ரு, என்னென்ன ஃபில்டர்லாம் இருக்கோ செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, மெமரின்னு அதுக்கான ஸ்டிக்கர் இதுதான். இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓவுடைய குட் குவாலிட்டிக்கான ஸ்டிக்கரும் இது இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 16 லிட்டரு ஆர்ஓ. இது பார்த்தீங்கன்னா எப்படி மேக்கிங் பண்ணுறோம், எப்படி ஆர்ஓ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓவுடைய பாடி தான், பாடி கவர் தான். இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் யூஸ் பண்ணுற மெமரின்னு. இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பார்த்தீங்கன்னா 2500 4500 1500 டிடிஎஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். நம்மள பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்ஓவுடைய வாட்டருடைய டிடிஎஸை பொறுத்து தான் நம்ம மெமரின்னு யூஸ் பண்ணோம். ரா வாட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் ஃபில்டர் ஆகாத தண்ணியினுடைய வாட்டரை நம்ம செக் பண்ணணும், எவ்வளோ டிடிஎஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிடிஎஸை கால்குலேஷன் பண்ணி இதனுடைய மெமரினை போடணும். பார்த்தீங்கன்னா 1000 டிடிஎஸ் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா 1500 2000 டிடிஎஸ் மெமரின்னு போட்டாலே நல்லாவே ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா 1000 1500 டிடிஎஸ் தான் இருக்கும். அப்படி உப்பு தண்ணியாக இருந்தது, ரொம்ப இதுவாக இருக்குது, உப்பு தண்ணியாக இருக்குது அப்படின்னா 4500 டிடிஎஸ் போடலாம். இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் யூஸ் பண்ணுற கிளாம்ப்பு, அந்த கனெக்டரு, இது எல்லாமே சிங்கிள் கிளாம்ப்பு, டபுள் கிளாம்ப்பு, போல்டு. இது பார்த்தீங்கன்னா போல்டு நெட்டு. இது ஆர்ஓ பூஸ்டர் பம்பு, மோட்ரு. இது பார்த்தீங்கன்னா அடாப்டரு. இதில் தான் மோட்ரு ரன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா எஸ்சி வால், சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ டேபு. இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ இன்புட் கனெக்ஷன் கொடுக்குற கனெக்டரு. இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ டேப் கனெக்டர் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷனு எல் கனெக்டரு, டி கனெக்டரு, எல் ஜாயிண்ட், த்ரெட்டு, மோட்டார் கனெக்டரு, எல் புஷ் கனெக்டர். இது டிடிஎஸ் அட்ஜஸ்டரு. இது டபுள் கிளாம்ப்பு, யூவி டபுள் கிளாம்ப்பு. இது ஃப்ளோட் சுவிட்சு, ஃப்ளோட் வால்வு, இது ரெண்டுமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்சு, ஃப்ளோட் வால்வு ரெண்டுமே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோட் சுவிட்சு. இது பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சிட்டோம் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யூவி எல்இடி லைட்டு. இது பார்த்தீங்கன்னா 1/4 ஆர்ஓவில் யூஸ் பண்ணுற பைப்பு. இது பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 1/4. இது பார்த்தீங்கன்னா யூவி. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்டரு. இது பார்த்தீங்கன்னா மெமரின் ஹவுசிங்கு, செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், மெமரின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரு, கார்பன் ஃபில்டர், யூவி. இது பார்த்தீங்கன்னா யூவி ஹவுசிங்கு. நம்ம லைட்டு இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, யூவி லைட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாம் ஆர்ஓவில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுற இதுதான். ஆர்ஓ அசம்பிள் பண்ணுறதுக்கான பொருள் தான் இப்போ இருக்கிறது எல்லாமே. பேர் பார்ட்ஸ், ஆர்ஓனுடைய பேர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேர் பார்ட்ஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் யூஸ் பண்ணுற இது கனெக்டரு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல் கனெக்டர், டி கனெக்டரு, புஷ் கனெக்டரு, எல்லாமே த்ரெட்டு, எல்லாமே 1/4 தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய பாடி கவர் பாருங்க. ஃபுல் ஆர்ஓடைய பாடி கவர் பார்த்துட்டீங்க. இது இப்போ ஆர்ஓ இன்ஸ்டால் பண்ணலை. இப்போ இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆர்ஓடைய திங்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பேர் பார்ட்ஸு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின்னு, அது பைப்பு, செடிமெண்ட் ஃபில்டரு, கார்பன் ஃபில்டரு, இது போல நிறைய ஐட்டம் இருக்குது ஆர்ஓவில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் தெரியலனாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் அரை மணி நேரத்துலேயே ஆன்சர் பண்ணுறோம் எல்லாமே. பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணலாம் அசம்பிள் பண்ணுறதுக்கு. வீடியோவில் இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஓடைய காலி பாடி. இது பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஸ்க்ரூ வச்சு எப்படி சைடில் இருக்கிற 2 ஸ்க்ரூ இருக்கும், பேக் சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இது ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் புதுசாக ஆர்ஓ வாங்கினாலும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இது போல தான் இன்ஸ்டால் பண்ணணுமே. பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் எதனா டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்க்ரூ ஆர்ஓடைய சைடில் பாடி ஸ்க்ரூ. இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க்கு, 16 லிட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அக்வாப்ரஸ் ஸ்விஃப்ட் ஆர்ஓ. இது 16 லிட்டர் அக்வாப்ரஸ் ஸ்விஃப்ட் ஆர்ஓ. அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம்.
வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவில் எதனா குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனா பிடிக்காத இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் ஜரூரி பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ல தான் வந்து நம்ம வந்து உங்களுடைய சப்போர்ட் தான் மெயினாக தேவையே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் வந்து சேனல் growth ஆகாது எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வந்து தேவை ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். சப்போர்ட் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய கவர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற கவர் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்ஓடைய பூஸ்டர் பம்ப் மோட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு அதில் இருக்கிற போல்டு நெட்டு எல்லாமே இருக்கும். அது வந்து துரு பிடிச்சி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து அந்த கவரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய ஷார்ட்கட்டாக வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சீக்கிரமாக ஓப்பன் பண்ணலாம். ஸ்டோரேஜ் டேங்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டாக ஸ்டோரேஜ் டேங்கை க்ளீன் பண்ணிடலாம். இது போல் இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து இந்த வால்வு கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 16 லிட்டரு ஆர்ஓடைய வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்ம ஃபுல் பண்ணி எடுத்துடலாம். வந்து டேப்ல எடுக்காமல் கீழே ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வழியில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கு பாருங்க ஆர்ஓடைய ஸ்டோரேஜ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வால்வு. அவ்வளோதான் பிரஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டெப்லான் டேப் நல்லா ஸ்ட்ராங்காக டெப்லான் டேப் அடிச்சுட்டு அதுலேயும் வாசர் இருக்கும். வாசரை வச்சு நல்லா ஃபிட் பண்ணிட்டோம் பாருங்க. வேற ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய டேப் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. சிம்பிள் தான் ஆர்ஓ டேப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டா பேக்கிங் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து உடஞ்சிடும், டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து அசம்பிள் பண்ணுற இடத்துல தான் வந்து இது வந்து இன்ஸ்டால் பண்ணணும். வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஓடைய பூஸ்டர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா போல்டு நெட் எல்லாமே ஓப்பன் பண்ணுறோம். சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எங்க டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதனுடைய சீரியல் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, ரன்னிங் ஆகுது பாத்தீங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 7 நிமிஷம் 8 நிமிஷம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. எந்த இடத்துல டவுட்டா இருக்கோ அந்த சீரியல் நம்பரை மென்ஷன் பண்ணிட்டு இந்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய பூஸ்டர் பம்ப் டியூரேஷன் நம்பர் மினிஸ் எந்த மினிஸ்ல வந்து ப்ராப்ளமா இருக்கு, எதனா குறையா இருக்கா, இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த மினிட்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கமெண்டில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். உங்களுடைய சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய பூஸ்டர் பம்புக்கு யூஸ் பண்ணுற கனெக்டரு இது வந்து பார்த்தீங்கன்னா 3/8 பெரிய கனெக்டராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸ் த்ரெட் சைஸ் தான் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் 1/4 பைப் தான் இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்களே. வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா டெப்லான் டேப் அடிக்கணும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓல யூஸ் பண்ற கனெக்டர் எல்லாத்துலயும் வந்து டெப்லான் டேப் அடிச்சிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா லீக்கேஜியை வந்து தவிர்க்கலாம். லீக்கேஜ் வராம தவிர்க்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டெப்லான் டேப் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டைட் பண்ணியாச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கனெக்டர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் எவ்வளவு டெப்லான் டேப் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாவே வந்து ரொம்ப டெப்லான் டேப் அடிச்சா தான் வந்து லீக்கேஜை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம வீடியோக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஓனா ஆர்ஓ சர்வீஸும் பண்ணலாம், ஆர்ஓ அசம்பிள் பண்ணலாம். ஆர்ஓ அசம்பிள் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே அந்த வீடியோல வந்து பாக்குறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைவ்மே போயிட்டு இருக்கு. எதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்துற ஒர்க்கு எதுவுமே இல்லை. உங்களுடைய நேரடி கண் பார்வையில் தான் வந்து அசம்பிளே போயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைவ் அசம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. ஆர்ஓ வந்து அசம்பிள் பண்ணி அதனுடைய யூவில இருந்து தண்ணி எடுத்து டிடிஎஸ் மீட்டர் வரைக்கும் எந்த அளவுக்கு குடிக்கணும் அப்படின்ற வரைக்கும் வந்து சொல்லுவேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் லெவல் வரைக்கும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்ப்ல இருக்க போல்டு நெட் அதுதான் வந்து போட போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க போல்டு நெட் வந்து ஃபிட் பண்றோம். இப்போ நான் வந்து சொன்னேன் பாத்தீங்களா ஆர்ஓடைய பூஸ்டர் பம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த போல்டு நெட் போட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா துரு பிடிச்சதுன்னா வந்து உள்ள டைரக்டா தண்ணியில விழாம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டாங்க, பிளாட்ஃபார்ம் கவரு. இப்போ பாருங்க பிரஸ் போல்டு நெட் வந்து நல்லா டைட் பண்ணிடலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாலு ஸ்க்ரூ போல்டு நெட் போல்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாருங்க பிரஸ் இப்போ வந்து நெட் போல்டு வந்து ஃபுல்லாவே டைட் பண்ணிடலாம்.
இது வந்து பூஸ்டர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆர்ஓ மோட்டர்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதனுடைய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 100 பிஎஸ்ஐக்கு மேலே இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்பு 75 எழுதி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வாங்காதீங்க நீங்கள் வந்து. ஏன்னா 75 டிடிஎஸ் இது பிஎஸ்ஐல வாங்கினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தரும். மோட்டருடைய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவே இதுவாகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கூட ஆர்ஓ வாங்கி ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட மோட்டரினுடைய பிஎஸ்ஐ செக் பண்ணி பாருங்க. ப்ரெஷர் 75 இருந்ததுன்னா அதனுடைய ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 100 125 இருக்கலாம், இல்லைன்னா 100க்கு மேலே இருந்தாலே ரொம்ப சூப்பராக தண்ணியும் வர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே இன்புட்டுனுடைய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு அவுட்புட்டு ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு ரிஜெக்ட் வாட்டரு அதனுடைய கனெக்டர் தான் வந்து இது பண்ண போகிறோம். இப்போ வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்புட் கனெக்டர், ஆர்ஓடைய இன்புட் கனெக்ஷனுக்கான கனெக்டரை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆர்ஓடைய மோட்டர் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடமும் டவுட்டே வரக்கூடாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கனெக்டர் வந்து இன்புட்டும் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவுட்புட் அசம்பிள் பண்ணுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவுட்புட் கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் எது அவுட்புட் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோடைய பாடி கவரில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும், அதை வச்சு பார்க்கலாம். அப்படி அந்த ஸ்டிக்கரே இல்லைனா கூட சரி, ஆரோ வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா FR450 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்டர் இருக்கும். வேஸ்டேஜ் பானி வரும். வேஸ்டேஜ் தண்ணி வர இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் எதனா ஒன்றுத்துல செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடைய சிங்கிள் கிளாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம செடிமெண்ட் ஃபில்டரு கார்பன் ஃபில்டரு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டரு அதனுடைய இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப். செடிமெண்ட் ஃபில்டரு கார்பன் ஃபில்டரு மெமரினு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப் ஃபில்டரு கால்சியம் காப்பர் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். இந்த கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிளாம்ப் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை. கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட்டை போட்டு அப்படியே டைட் பண்ணுறது தான் ஒரு நெட்டு. உள்ளே வந்து ஒரு நெட்டு ஃபுல்லாக வந்து டைட் ஆகிடும். 4 கிளாம்ப் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. வீடியோவில் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், 2 டைட் பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் இருக்கும். ஆர்ஓடைய ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 50ல இருந்து 150க்குள்ள வந்து டிடிஎஸ் இருக்கணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அது கால்சியம் ஐரன் மெக்னீசியம் நம்மளுக்கு வந்து மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். 50க்கு கீழே வந்து டிடிஎஸ் குடிக்காதீங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் 50க்கு கீழே குடிக்காதீங்க. 50 கீழே அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் அது போல் தண்ணி குடிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மினரல்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். கால்சியம் கிடைக்காது, ஐரன் கிடைக்காது. தண்ணியில் வந்து ரொம்ப சத்து எதுவுமே நம்மளுக்கு வந்து கிடைக்காது. 4 கிளாம்ப் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்பும் பண்ணியாச்சு, இன்புட் அவுட்புட் கனெக்ஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் வந்து ஃபிட் பண்ணுறோம். அதான் ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ஏரோ மார்க்கை வச்சு ஃபிட் பண்ணலாம். ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் ஸ்டிக்கரே மாற்றி ஒட்டியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய ஃபில்டரில் இருக்கிற ஏரோ மார்க்கை பார்த்து நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிக்கர் மாறி இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபில்டரில் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர். செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபில்டர் மெயினாக இருக்கும். எந்த ஆர்ஓவில் இருந்தாலும் சரி, அக்வா கார்டு அக்வா கிராண்டு எதுவாக இருந்தாலும் சரி, கென்ட் எலிட்டு கென்ட் கிராண்டு எந்த மாடல் அந்த அக்வா ஃப்ரெஷ்ஷு எந்த மாடல் ஆர்ஓவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட்க்கு வந்து ஏரோ மார்க்கை வச்சு நம்ம வந்து கொடுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏரோ மார்க் இருக்குங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம், அதனுடைய ரைட் சைடு தான் வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அவுட்புட்டு. அதுக்கப்புறமேட்டு இப்போ கொடுக்குறது வந்து லெஃப்ட் சைடில் கீழே இருக்கிறது வந்து இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா
பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஓ வந்து அசம்பிள் பண்றதுக்கான இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. ஒரு ஆர்ஓவா உருவாகி வருது. இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் போக போக எல்லாமே ஃபில்டர் எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டா வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா குட் ஆர்ஓ வந்து நல்ல ஒரு ஆர்ஓ வந்து தெரியும். உங்களுக்கு வந்து கடையில வந்து எப்படி ஆர்ஓ ஃபில்டர் வந்து எப்படி பாக்குறீங்களோ அது போல வந்து கரெக்டா எல்லாமே ஃபிட் பண்றோம். புஷ் கனெக்டர் 1/4 புஷ் கனெக்டர் 4 சைடு வந்து போட்டாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கனெக்டர் தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் நம்ம எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூவிசி எஸ்சி வால்வு சொலினாய்டு வால்வு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் இருக்கும். சொலினாய்டு வால்வு இதனுடைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்புட்ல இருந்து நம்ம தண்ணி கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா டேப்ல இருந்து கரெக்டா ஓபன் பண்ணிட்டு இதனுடைய இன்புட்ல கொடுத்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா இது அவுட்புட் தண்ணி கொடுக்கவே கொடுக்காது. நம்ம வந்து ஆர்ஓல கனெக்ஷனை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாதான் அவுட்புட் தண்ணி கொடுக்கும். அப்பதான் வந்து மோட்டருக்கே தண்ணி போகும் பூஸ்டர் பம்புக்கு வந்து அது போல இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் இதுல கொடுத்தாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு சாம்பிள் உங்களுக்கு வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷனை கொடுத்து கீழே இருக்கிற ஃபில்டர்ல வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரோடைய பூஸ்டர் பம்ப்ல இதனுடைய கனெக்ஷன் போகும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வால்வ் கனெக்ஷனை கொடுத்து அதுக்கப்புறமேட்டு செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர்லயும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர்ல இன்புட்டுக்கு தண்ணியை கொடுத்து கார்பன் ஃபில்டருக்கு வந்து கார்பன் ஃபில்டர்ல இருந்து கனெக்ஷன் எஸ்சி வால்வ்லயும் கொடுக்கலாம். அப்படியும் கொடுக்கலாம். நம்மளுடைய டேங்கினுடைய பிரஷருடைய பொறுத்து இதை வந்து மாத்தியும் கொடுக்கலாம். எஸ்சி வால்வ் கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பிரஷரா இருந்ததுன்னா இது போல கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது அவுட்புட் வந்துட்டு பாத்தீங்களா ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் கனெக்ஷன் இன்புட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே இருக்கிறது வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷன் தெரியும் உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்கோசம் இந்த எஸ்சி வால்வுடைய கனெக்ஷன் போட்டிருக்கோம். இந்த எஸ்சி வால்வினுடைய கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வால்வு. இந்த சொலினாய்டு வால்வு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நிறுத்தத்துக்கான ஒர்க்கு தான் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டேப்ல வந்து நீங்க தண்ணி ஆர்ஓல ஓபன் பண்ணிட்டீங்கன்னா கூட சரி, அது டேப்ல இருந்து பிரஷரா தண்ணி வந்தா கூட சரி, இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர்ல இருந்து ரொட்டேஷன்ல வந்து இதுல வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும். அப்படி இந்த எஸ்சி வால் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா பூஸ்டர் பம்ப்ல இருந்து கண்டினியூவா வந்து வேஸ்ட் தண்ணி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கட்டு ஃப்ளோட் சுவிட்ச் அதுதான் வந்து ரெடி பண்ண போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆகும் பாத்தீங்களா, அதனுடைய ஃப்ளோட் வால் தான் வந்து ரெடி பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃப்ளோட் சுவிட்ச் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் வால்வு அதுதான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இங்க வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி பாருங்க 4 போல்டு நெட் இருக்குங்களா, அப்படி கவர் போட்டாச்சுங்களா, கவர் போட்டோடனே போல்டு நெட் தெரியல பாருங்க. பிளாட்ஃபார்ம் கவர் இது வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துரு பிடிச்சாலும் எதுவுமே ஆகாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது மேல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச் இது இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தண்ணி வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து கட் ஆகும், ஒரு லைன் வந்து கட் ஆயிடும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓல இருந்து வர பேஸ் நியூட்ரல் கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஒயர் எடுத்து பேஸ் நியூட்ரல் வருங்களா கனெக்ஷனு, எதனா ஒரு பேஸ் இல்லைன்னா நியூட்ரலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃப்ளோட் வால்வ்ல கொடுத்து அதுக்கப்புறமேட்டு ரிட்டர்ன் எடுத்து அதுக்கப்புறமேட்டு அடாப்டர்ல கொடுக்கலாம். இன்புட்ல கொடுத்தும் கொடுக்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோட் வால் மேல போயிடுச்சுன்னா ஒரு லைன் பேஸ் இல்லைன்னா நியூட்ரல் கட் ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓல எந்த ஒரு இதுவுமே ஒர்க் ஆகாது. அது போலையும் கனெக்ஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பேஸ் நியூட்ரல் நம்ம டைரக்டா கொடுத்துட்டு ஆர்ஓல வர இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு லைன் எடுத்தும் கூட இதுல கொடுத்துட்டு ஃப்ளோட் சுவிட்ச்ல வந்து கொடுத்துட்டு திருப்பி வந்து ரொட்டேஷன்ல வந்து பூஸ்டர் பம்பு எஸ்சி வால்வு எல்லாத்துலயும் வந்து கொடுக்கலாம். ஈவிலையும் எல்லா கனெக்ஷனையும் கொடுக்கலாம். அப்படியும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைட்லயும் வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இது அடாப்டர்ல இருந்து கொடுக்குறேன். இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கனெக்ஷன் கொடுக்குறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அடாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அடாப்டர் அவுட்புட் வந்து பேஸ் நியூட்ரல் ஒண்ணுமே இதுவே இல்லை. நீங்க பேஸ் நியூட்ரல் எதுவுமே பார்க்கவே தேவையில்ல. எந்த வயர் எதில் வேணாலும் முடியலாம், ஆனா தனித்தனியா முடியணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வால்வ் வந்து ஒரு ஒயர் எடுத்தாச்சு. இந்த ஃப்ளோட் சுவிட்ச்ல இருந்து ஒரு லைன் வந்து இன்புட் போயிட்டு ஃப்ளோட் வால்வ் இருக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோ கட்டு, அதுல இருந்து ஒரு லைன் போயிட்டு ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா அடாப்டர்ல கொடுக்கணும் ஒரு கனெக்ஷன் வந்து திருப்பி அடாப்டர்ல கொடுத்து தான் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அந்த கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கனெக்ஷன் புரியலன்னா வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் வந்து ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து
கனெக்ஷன் வந்து கன்ஃபியூஷன் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருந்தால் குழப்பமா இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வால்வு எஸ்சி வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கனெக்ஷன் தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சி வால்வையும் எடுத்தாச்சு, பூஸ்டர் பம்ப்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்தாச்சு. பாருங்க 3 ஒயர் ஃப்ளோட் வால்வ்லேயே இருந்தோம். பாருங்க ஃப்ளோட் வால்வ்லையும் கொடுத்தாச்சு பாருங்க ஒரு கனெக்ஷனு எஸ்சி வால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூவி எல்இடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் குத்தணும். எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒயர் எடுத்து சிங்கிள் லைனில் வந்து கொடுத்தாச்சு. இந்த பாருங்க தனியாக ஒரு ஒயர் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க லெஃப்ட் சைடில் பாருங்க கீழே ஒரு ஒயர் இருக்குங்களா, ஒரே ஒயரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சிங்கிள் ஒயராக முடிஞ்சு இது பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சிங்கிள் ஒயர் தான் அதில் லைன் போயிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒயர் தான். இன்னொரு லைன் வந்து கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து எவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு சொல்லணுமோ அவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டனே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய கனெக்ஷன் தான். எஸ்சி வாலில் ஒரு கனெக்ஷன் எடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆர்ஓடைய கனெக்ஷன் வந்து ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணியாச்சு, டேப் அடிச்சாச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதால் ஆர்ஓ ஹவுசிங் வந்து சும்மா வச்சிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கனெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரினும் எதுவுமே போடலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரினும் எதுவுமே இது பண்ணவே இல்லை. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்பு ஆர்ஓடைய மெமரியில் இருந்து கனெக்ஷன் பாருங்க ரிஜெக்ட் வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் 450 இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ரிஜெக்ட் வாட்டர் வேஸ்ட் தண்ணி போகும் பார்த்தீங்களா, அதனுடைய கனெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா. இன்னும் வந்து மெமரி இன்ஸ்டால் பண்ணலை. மெமரி வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வேஸ்ட் வாட்டர், இன்னொன்று ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய பூஸ்டர் பம்பில் கனெக்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கனெக்டர் இருக்குங்களா, டீ கனெக்டர் போட்டு இருக்குன்னா அந்த டீ கனெக்டர்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் கனெக்ஷன். இன்னும் மெமரின் உள்ள இல்லை, ஹவுசிங் தான் இருக்குது. வெறும் ஹவுசிங் தான் உங்களுக்கு காட்டுறதுக்கோசம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு ஃபிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர். நம்ம ஆர்ஓடைய தண்ணி வந்து டிடிஎஸ் கம்மியாக வந்தால் அதை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து கனெக்டர் வந்து அதுக்கு தான் கனெக்ஷன் கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்க இந்த டீ கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீ கனெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஒரு டீ கனெக்டர் போட்டு அதுலேருந்து பூஸ்டர் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டில் வந்து ஸ்க்ரூ டைப்லையும் இருக்குது, டேப் டைப்லையும் இருக்குது. நம்மளுக்கு வந்து பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூவியும் கொடுத்தாச்சு, யூவி லைனும் கொடுத்தாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காப்பர் ஃபில்டர் யூவி ஃபில்டரும் எப்படி அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒன்றுமே இல்லை, பொறுமையாகவே இது பண்ணுறேன். உங்களுக்கு எந்த இடம் டவுட்டாக இருக்கா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கனெக்ஷன் என்ன கொடுக்கல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யூவிக்கு வந்து கரெக்டாக வந்து மெமரிலேருந்து வர இன்புட் அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, மெமரிலேருந்து வர ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் எடுத்து யூவியில் கொடுக்கணும். யூவில இருந்து வர அவுட்புட் எடுத்து இந்த யூஎஃப் ஃபில்டர் காப்பர் ஃபில்டரில் கொடுத்து அவுட்புட் எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ள தான் வந்து மெமரி இருக்கும், அதில் தான் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டர் கனெக்ஷன் பாருங்கள். உங்களுக்கு இதுதான் டிடிஎஸ் அட்ஜஸ்டர் ஸ்க்ரூ டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷராக வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம லூஸ் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணியை வந்து நம்ம மெமரியில் வர தண்ணியோட மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இன்புட்டில் கொடுத்தோம்னா டிடிஎஸ் வந்து அதிகரிக்கும். வித்தவுட் மெமரின்ல இருந்து வர தண்ணி தான் வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டர். பாருங்க வித்தவுட் மெமரின் இந்த டீ கனெக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா மெமரினுக்கு கனெக்ஷன் போகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் 450 ரிஜெக்ட் வாட்டர். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஓ மெமரின் ஹவுசிங்கு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 கனெக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர், இன்னொன்று ட்ரிங்கிங் வாட்டரில் இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றதுக்கோசம் தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு, பேக் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் வரும். லாஸ்ட்டாக வந்து மாற்றிடுவேன் நான். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் தெரியணும் அப்படின்றதுக்கு தான் வந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு.
பாருங்க, இது வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டரோட கனெக்ஷன் இப்போ வந்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லாவே டைட் பண்ணிட்டோம். அடாப்டரில் இருக்கிற கனெக்ஷனுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, டபுள் சைட்லேயும் வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம். அடாப்டரில் நான் சொன்ன மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே கனெக்ஷன் சொல்லுவோம். பொறுமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிடிஎஸ் அட்ஜஸ்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் டி கனெக்டரை எடுத்து ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்க, அங்கே கொடுத்துட்டு அது வந்து டி கனெக்டர் எடுக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் எல்இடி லைட் இருக்குது பார்த்தீங்களா, யூவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஎஃப் ஃபில்டர் சின்ன சின்ன ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து கொடுத்து இது அவுட்புட் எடுக்க போகிறோம் ட்ரிங்கிங் வாட்டர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷனில் எந்த கன்ஃபியூஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பாருங்க, மெமரினில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். மெமரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய கனெக்ஷன் எடுத்து யூவியில் கொடுத்துருக்கேன். அல்ட்ரா வயலட்டில் யூவி இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து யூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அல்ட்ரா வயலட்டில் கொடுத்தாச்சு. அதில் இருந்து அப்படியே அவுட்புட் எடுத்து இந்த சின்ன ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன ஃபில்டரில் ரெண்டுத்துலேயும் கொடுத்து அவுட்புட் எடுத்து இது பாருங்க ட்ரிங்கிங் வாட்டர் தான். ஒயரை வந்து கட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், வேற ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கினாலே சரி, நீங்கள் வீட்டில் ஆர்ஓ வந்து ஓனாகவே சர்வீஸ் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கனெக்ஷனும் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்ஓ வந்து எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாகவே சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கேட்டுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க இந்த கனெக்ஷனை வந்து பார்த்தாலே போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரிஜெக்ட் வாட்டரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வாட்டரு. கனெக்ஷன் வந்து மாற்றிட்டேன் பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அக்வா ஃப்ரெஷ் 16 லிட்டர் ஆர்ஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து எஃப்ஆர் 450 இருக்குது, 300 450 இருக்குது, 300 இருக்குது. இதில் வந்து 450 போட்டால் இன்னும் நல்லா தான். வந்து பார்த்தீங்கன்னா 450 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 450 எஃப்ஆர் 450 ரிஜெக்ட் வாட்டரில் வந்து போட போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஆர் 450 பொறுத்து தான் இன்புட் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக வரும், அதிகமாக வரது. இதை பொறுத்து தான் வந்து இது வந்து 300ல் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக போகும், ப்ரெஷர் வந்து கம்மியாக கொடுக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய எஃப்ஆர் 450 ஒர்க்கே வந்து இதுதான். ஃப்ளோ ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எஃப்ஆரை வந்து பார்த்தீங்கன்னா. இந்த எஃப்ஆர் 450 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ரெசிஸ்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு அவுட்புட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கனெக்ஷன் தான் கொடுக்குறோம். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, பைப் எடுத்து எஃப்ஆர்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஆர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர். எஃப்ஆர் 450 வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் தான் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அக்வா ஃப்ரெஷ் 16 லிட்டரு ஆர்ஓ தான் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அசம்பிள் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கோம். லைவாகவே போயிட்டு இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஆர் 450 நல்லாவே ஃபுல்லாகவே டைட் பண்ணிடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகாமல் 2-3 டைமே இதை வந்து டைட் பண்ணுறேன். 2 டைமாகவே காட்டிட்டேன். ஒரே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி காட்டியாச்சு உங்களுக்கு. இருந்தாலும் இன்னும் ஒரு மெயின் இடத்துல வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் 2-3 டைம் வந்து இதை வந்து காட்டுறது. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எஃப்ஆர் 450 கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதான் வந்து ரிஜெக்ட் வாட்டருக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பைப் வந்து நல்லாவே ஃபுல்லாக ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் உள்ளே போகிற மாரி நல்லா புஷ் பண்ணணும். கரெக்டாக புஷ் பண்ணலாம் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைம் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி அதை வந்து புஷ் பண்ணுறோம். வெளியே எடுத்து கூட டவுட்டாக இருந்ததுன்னா இது பண்ணோம். பைப் வந்து ரொம்ப பெண்டாகவும் இது பண்ணக்கூடாது. பெண்ட் ஆச்சுனாலும் லீக் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கீழே ஆர்ஓடைய இன்புட் கனெக்ஷன்லேருந்து பூஸ்டர் பம்பு மோட்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கனெக்ஷன் இது இருக்குது பார்த்தீங்களா. முன்னவே அதாவது டி கனெக்ட் போட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஒரு டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய இந்த மெமரினுடைய கனெக்ஷனுக்கு போயிடுது. இன்னொரு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய டிடிஎஸ் அட்ஜஸ்டர். பாருங்க, கனெக்ஷனை மேலே எடுத்து உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாகவே சொல்கிறேன் பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே. இப்போ அந்த பைப்பு தான் வந்து நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க, டிடிஎஸ் அட்ஜஸ்டருடைய கனெக்ஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம் பாருங்க.
இந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குறோம் பாருங்க. இது மோட்டருடைய ப்ரெஷருடைய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் போகும், 2 சைடும் போகும், மெமரினுக்கும் போகும், மேலே இருக்கிறதுலையும் போகும். மேலே இருக்கிறதுல போயிட்டா இந்த சைடில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இருக்கும். அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்காக இல்லை, அதால் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம். ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓடைய டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50லிருந்து 150க்குள்ளே இருந்ததுன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மோட்டருடைய கனெக்ஷனை கொடுத்தாச்சு. பூஸ்டர் பம்பு பாருங்க, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர் பம்ப்லேருந்து ஒரு டி கனெக்டர் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டருக்கும் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க அந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டரு இந்த இருக்கு பாருங்க. லெஃப்ட் சைடில் டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இருக்குங்களா பாருங்க. இன்புட் அவுட்புட்டும் பார்த்தாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அது பிரகாரமே ஒட்டியாச்சு. மாற்றியும் ஓட்டலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் எப்படி இருக்காதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன் பாருங்க. அங்கேருந்து கொடுத்து செடிமெண்ட் ஃபில்ட்ரு, நெக்ஸ்ட் கார்பன் ஃபில்ட்ரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வருதுங்களா, இதுலேருந்து டைரெக்டாக பூஸ்டர் பம்புக்கு போகுது. பூஸ்டர் பம்பில் போயிட்டு பூஸ்டர் பம்ப்லேருந்து அவுட்புட் எடுக்கிறோம். ஆர்ஓனுடைய அவுட்புட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர் பம்பில் அவுட்புட் எடுத்து மெமரியில் கொடுக்குறோம். மெமரியில் கொடுத்துட்டு மெமரியில் ஃபுல்லாகி ஒன்று ரிஜெக்ட் வாட்டர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வேஸ்ட் வாட்டரில் போகும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரில் வரும். மெமரி ஹவுசிங்கில் இருந்து மெமரி ஹவுசிங் கனெக்ஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எங்கன்னா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன். ரிஜெக்ட் வாட்டர், இந்த எஃப்ஆர் போட்டு இருக்க ரிஜெக்ட் வாட்டர், இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர். யூவியில் போகுதுங்களா, இதில் போயிட்டு இதில் ஃபுல்லாகும். இதில் போயிட்டு இதே பாருங்க, டி கனெக்ட் போட்டுருக்குன்னா ஒரு டி கனெக்ட் இதில் போயிட்டு சின்ன ஃபில்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா யூவிஎஃப் ஃபில்டர், காப்பர் ஃபில்டரில் போயிட்டு ட்ரிங்கிங் வாட்டராக இங்கே வருது பாருங்க. ட்ரிங்கிங் வாட்டராக இங்கே வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டரில் போயிட்டு இதே பாருங்க இந்த ஸ்க்ரூ இதில் வருதுங்களா, இதுலேயும் இன்புட் அவுட்புட் எழுதியிருக்கோம். இன்புட்டில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ லூஸ் பண்ணோம்னா அவுட்புட்டில் தண்ணி வரும். வித்தவுட் மெமரின் தண்ணி வந்து இதில் மிக்ஸ் ஆகி யூவியில் போகும். இந்த யூவியில் போயிட்டு பாருங்க, இதில் அப்புறம் இது உள்ளே போயிட்டு யூவியில் வந்து ஃபில்டர் ஆகிட்டு எல்லாமே வந்து இப்போ ரிட்டர்ன் போகும். ஃபுல் ஆகிட்ட உடனே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் தண்ணி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் டிடிஎஸ் அட்ஜஸ்டர் தண்ணியும் இதுலேயே வரும். யூவிலே 2 தண்ணியும் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ப்ரெஷரில் போகும். பேக் ப்ரெஷரில் போயிட்டு நம்ம யூவிஎஃப் ஃபில்டரில் போகும். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க, யூவி இன்புட்டு, இது வந்து அவுட்புட்டு. அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் கனெக்ஷன் ஒன்று இருக்குங்களா லெஃப்ட் சைடில், இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர். குரு லூஸ் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு ரன் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணுவோம். ப்ரெஷர் இதில் தண்ணி வந்து கரெக்டாக இதில் வந்து பாருங்க, இந்த யூஎஃப் ஃபில்ட்ரு, இந்த காப்பர் ஃபில்ட்ரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், யூவி வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகுது. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓடைய உங்களுடைய லைவாக வந்து நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ வந்து லைவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பார்த்தீங்க ஆர்ஓ வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்ஓ வந்து ஆட்டோ கட்டு செக் பண்ணுறோம் பாருங்கள். ஆட்டோ கட்டு நல்லா ஒர்க் ஆகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா ஆட்டோ கட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மெயின் சிஸ் இது வந்து செக் பண்ணணும். செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் இம்பார்ட்டனே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஓ மெமரினை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின் ஹவுசிங்கு உள்ளே இருக்கிற வாசர் பாருங்கள், 2 வாசர் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசர் தான் இருக்கும் ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து டபுள் சைடு வாசர், ரொம்ப லீக் ஆகாமல் இருக்கிறது வந்து ஒரு சேஃப்டிக்கோசம் டபுள் வாசர் இருக்குது. இதில் வந்து டபுள் வாசர் இருந்தால் இதில் டெப்லான் டேப்பு எதுவுமே அடிக்க வேண்டிய வேலையே இல்லை, ரொம்ப லீக் ஆகிறதுக்கும் சான்ஸே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடியில் வந்து வைக்கிறோம். ஃபுல்லாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த வாசர் வந்து இது உள்ளே ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாசர் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங்கோடைய அவுட் சைடில் வந்து போடுறோம். இதை போட்டாச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வாசர் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெமரினா வந்து பார்த்தீங்கன்னா 2500 டிடிஎஸ் இந்த மெமரின் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 800 900 டிடிஎஸ் தான் சொன்னாங்க கஸ்டமர் வந்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2500 டிடிஎஸ்லேயே மெமரினை போடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரி 2000 டிடிஎஸ் வரைக்கும் 2500 வரைக்கும் இது வந்து நார்மலாகவே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். மெமரின் வந்து எப்பவுமே இன்ஸ்டால் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேரெக்டாக புஷ் பண்ணக்கூடாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக புஷ் பண்ணி இது பண்ணாதீங்க. கொஞ்சம் உள்ளே போயிட்ட உடனே லாக் ஆக ஆரம்பிக்கும். ரைட்டில் இல்லைனா லெஃப்டில் சுத்தின மாரி புஷ் பண்ணுங்கள், லாக் ஆகிடும்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாகவே டைட் பண்ணியாச்சு. ஆர்ஓ மெமரியும் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஹவுசிங் கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவை ரன்னிங் பண்ணுற வரைக்குமே இந்த வீடியோவில் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓடைய எப்படி ஒர்க் ஆகுது, டிடிஎஸ் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷன் ஏரியாவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷனை கொடுக்க போகிறோம் பாருங்கள். இதில் இன்புட் அவுட்புட் தெரியலனாலும் ஆர்ஓடைய கவரை வச்சு செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் கனெக்ஷன் கொடுத்துருந்தா அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இதான் வந்து இன்புட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்புட்டு தண்ணி வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. வாட்டர் வந்து இப்போ வந்து வாட்டர் வந்து போயிட்டு இருக்கு. எஸ்சி வால் வரைக்குமே தண்ணி வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் எஸ்சி வால் வந்து அடுத்து ஃபில்டருக்கே வந்து தண்ணி கொடுக்கும். டைரெக்டா வந்து இப்போ இதில் கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டா அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால் ப்ளூ கலராக இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் வந்து நின்றுடும். அதை வந்து ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கொடுத்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே எஸ்சி வால்லேருந்து செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டருக்கு தண்ணி போக ஆரம்பிக்கும். இது வந்து டைட் பண்ணி வைக்கணும். எப்பவுமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாங்கினீங்கன்னா நீங்கள் புதுசாக ஆன்லைனில் வாங்கினா கூட சரி, இந்த டிடிஎஸ் வால்வ் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டு தான் டிடிஎஸை செட் பண்ணணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே தண்ணி வர ஆரம்பிச்சிடும். வித்தவுட் மெமரியிலேருந்து டேரெக்ட் வர ஆரம்பிக்கும். இது வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு டவுட்டுக்கு வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டிடிஎஸை செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வேஸ்ட் வாட்டரும் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வாட்டர் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கும் தனியாக பைப் எடுத்து விட்டு இருக்கோம் பாருங்கள். வேஸ்ட் வாட்டர் நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. மோட்டரினுடைய ப்ரெஷரும் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது. ஏன்னா வேஸ்ட் வாட்டர்லேயே தெரிஞ்சிடும் மோட்டரினுடைய ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவி அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதனா பாக்டீரியா எதனா இரும்பு இது போல் உள்ள எதனா பூந்தாலும் வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமி எதனா இருந்தாலும் சரி அது வந்து செத்துரும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள போச்சுன்னா எல்லாமே ஃபில்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக வந்து அழிஞ்சிடும், எல்லாமே வந்து அழிச்சிடும். அதுக்கு தான் வந்து அல்ட்ரா வயலட் யூவி வந்து இம்பார்ட்டன்ட் தான் ஒரு ஆர்ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யூவி உள்ள போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகிற தண்ணி வந்து மெமரியில் ஃபில்டர் ஆகிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யூவி உள்ள போகுது. அல்ட்ரா வயலட் யூவி உள்ள போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து யூவிலேருந்து அவுட்புட் எடுத்து காப்பர் ஃபில்ட்ரு யூஎஃப் ஃபில்டரில் போயிட்டு நம்மளுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. ஆட்டோ கட்டு செக் பண்ணியாச்சு. ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸை கூட செக் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ்னுடைய லெவல் எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ட்ரிங்கிங் வாட்டரும் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து டிடிஎஸை செக் பண்ணிடலாம். ட்ரிங்கிங் வாட்டரு 50லிருந்து 150க்குள்ளே எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டரு. 50க்கு கீழே குடிக்கவே கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டிடிஎஸ் வந்து 15, 14 தான் வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டிடிஎஸ் எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம லூஸ் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரினுடைய ப்ரெஷர்லேருந்து மேலே தண்ணி போக ஆரம்பிக்கும். லூஸ் பண்ணுறோங்களா, நம்ம லூஸ் பண்ணுறப்பே ஒரு ப்ரெஷருடைய இதுவே லெவலே தெரியும். நம்ம கையிலே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும். அது வந்து தண்ணி உள்ள இது ஆச்சு அப்படின்ட்டுனா. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து மேலே இருக்கிற பைப்பை வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு இதை வந்து லூஸ் பண்ணலாம். எவ்வளோ தண்ணி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க கரெக்டாக வந்து கண்ட்ரோலாக வச்சுடுவாங்க வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓனுடைய டிடிஎஸை செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூவியில் போயிட்டு யூஎஃப் ஃபில்ட்ரு காப்பர் ஃபில்டரில் போயிட்டு தான் தண்ணி வரும். அதில் இருக்கிற தண்ணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் கொஞ்சம் பிக்கப் ஆகி வரதுக்கு டைம் ஆகும். ஒரு 5 நிமிஷமாவது ஆகும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 60 எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 62. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். டிடிஎஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து எப்பவுமே வந்து டிடிஎஸ் கம்மியாக இருந்ததுன்னா ரைட் சைடில் ஆர்ஓவில் ரைட் சைடில் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து இல்லைனா டேப்ல இருக்கும், இல்லைனா ஸ்க்ரூவில் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிள் பண்ண ஆர்ஓ வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. கஸ்டமருக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண ஆர்ஓ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா
சேம் ஆர்ஓ தான், நீங்களே பாருங்க. நம்ம வந்து எப்படி அசம்பிள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயரு எல்லாமே வந்து கரெக்டாகவே இருக்கு பாருங்க. எல்லாமே கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்த ஆர்ஓ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸை செக் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ டிடிஎஸ் செட் பண்ணமோ அவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். டிடிஎஸ் வந்து 5, 10 இதுக்கு மேலே கம்மியாக தான் இருக்கும். ஒரே லெவலாக இருக்காது. டிடிஎஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 64, நம்ம 62 வச்சோம், 64 இருக்கு. இது வந்து 70 வரும், 75 வரலாம், இல்லைனா 65 வரலாம், இல்லைனா 60 வரலாம். டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.